ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இன்று பார்த்தீங்கன்னா பிரதோஷ நாளுங்க. இன்று புதன்கிழமை பிரதோஷ நாள் அப்படின்னே சொல்லலாங்க. இந்த பிரதோஷ நாள் பார்த்தீங்கன்னா ஆனி மாதத்தில் வரக்கூடிய முதல் பிரதோஷ நாள் அப்படின்னு சொல்லலாங்க. அப்படிப்பட்ட இந்த பிரதோஷ நாள் அன்னைக்கு சிவபெருமானுக்கு இந்த ஒரு விஷயத்த நீங்க செஞ்சீங்கன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய தலையெழுத்தே மாறிடும் அப்படின்னே சொல்லலாங்க. அதாவது உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து சங்கடங்கள், பிரச்சனைகள், கஷ்டங்கள், சிக்கல்கள் இது எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ கண்டிப்பாக இன்றைய நாள் வரக்கூடிய இந்த பிரதோஷ நாளில் இந்த ஒரு விஷயத்த சிவபெருமானுக்கு செய்கிறதுனால உங்கள் வாழ்க்கையே மாறிடும் அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ கண்டிப்பாக பிரதோஷ நாளான இன்னைக்கு இந்த ஒரு விஷயத்த சிவபெருமானுக்கு கண்டிப்பாக செய்து பாருங்க. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்குங்க. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா பிரதோஷ நாள் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்ச விஷயம் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த நாள் பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்கு உகந்த நாள் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படிப்பட்ட இந்த பிரதோஷம் பார்த்தீங்கன்னா புதன்கிழமையில வர்றதுனால இது ரொம்பவே சிறப்பு வாய்ந்த நாள் அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ இந்த கிழமையில வரதுனால பார்த்தீங்கன்னா பிரதோஷம் பார்த்தீங்கன்னா மனிதனுக்கு வரக்கூடிய ருணம் மற்றும் ரணத்தை நீக்கக்கூடிய பிரதோஷம் அப்படின்னு சொல்லப்படுது. இதனுடைய கூடுதல் சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து கெடுபலனும் நீங்கிடும் அப்படின்னு நம்பிக்கையாவே சொல்லலாங்க. அதே போல பார்த்தீங்கன்னா இந்த புதன்கிழமையில வரக்கூடிய பிரதோஷ நாளான இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நீங்க சிவபெருமானுக்கு எந்த ஒரு விஷயத்த செய்யறதுனால உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து விதமான பித்ரு தோஷமும் விலகும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ கண்டிப்பா உங்களுக்கு பித்ரு தோஷம் இருந்தாலும் சரிங்க, இல்லைனாலும் சரிங்க, இந்த ஒரு விஷயத்த சிவபெருமானுக்கு செய்யறதுனால கண்டிப்பா உங்க வாழ்க்கையே மாறிடும் அப்படின்னு முழு நம்பிக்கையாவே சொல்லலாங்க. ஸோ கண்டிப்பா இன்றைய நாள் பிரதோஷ நாள் அன்னைக்கு இந்த ஒரு எளிமையான விஷயத்த செய்து பாருங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில பல மாற்றங்கள் நிகழும் அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையை மாறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இன்றைய நாள் நடக்கக்கூடிய இந்த பிரதோஷ நாளான இன்னைக்கு சிவபெருமானுக்கு இந்த ஒரு விஷயத்த செய்திடுங்க. அதே போல பார்த்தீங்கன்னா இன்றைய காலகட்டத்தில் பல பேருடைய வாழ்க்கையில பிரச்சனைக்கு தீர்வே இல்லாம போயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. பல பேருடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா கஷ்டங்கள், சிக்கல்கள், இந்த மாதிரி நிம்மதியே இல்லாத ஒரு வாழ்க்கையா இருக்கு அப்படின்னு பல பேர் கஷ்டப்பட்டு இன்னமும் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இன்றைய நாள் நடக்கக்கூடிய இந்த பிரதோஷ நாளான இன்னைக்கு சிவபெருமானுக்கு இந்த ஒரு மாலையை அணிவித்தாலே போதுங்க, உங்க வாழ்க்கையே மாறிடும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ சிவபெருமானுக்கு இன்றைய நாள் நடக்கக்கூடிய இந்த சிறப்பான பிரதோஷ நாள என்ன மாலை அணிவிக்கணும், எந்த மாதிரி முறையில் வழிபாடு செய்யணும் அப்படின்றத இந்த வீடியோ மூலம் முழுமையாக பார்த்து தெரிந்துக்கோங்க. உலகை காப்பதற்காக பார்த்தீங்கன்னா ஆழகால விஷயத்தை அறிந்திய காலம் இந்த பிரதோஷ காலம் அப்படின்னு சொல்றாங்க. நந்தி பகவான் அன்றைய தினத்துல பார்த்தீங்கன்னா தனது தவத்தை துறந்து விட்டு மக்களுக்காக எல்லாவற்றையும் செய்யக்கூடியவர் அப்படின்னு சொல்றாங்க. அதனால தாங்க பிரதோஷம் நாள் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சிலர் நந்தியினுடைய காதில் தங்களுடைய பிரார்த்தனைகளை எல்லாமே ரகசியமா சொல்வாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ நீங்களும் இந்த பிரதோஷ நாளான இன்னைக்கு நந்தியினுடைய காதில் உங்களுடைய கஷ்டங்கள், பிரார்த்தனைகள் இது எல்லாமே சொல்றதுனால அது உடனடியாக நடக்கும் அப்படின்னு முழு நம்பிக்கையாகவே இந்த ஒரு விஷயத்த செய்வாங்க. அதே போல பார்த்தீங்கன்னா பிரதோஷ காலத்தில் சிவ ஆலயத்துக்கு சென்றாலே புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா சிவ யோக நூல்கள் மூலமாக சொல்லப்படுது அப்படின்னு சொல்றாங்க. பிரதோஷம் என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா அமாவாசைக்கு 3 நாட்களுக்கு முன்பு பௌர்ணமிக்கும் 3 நாட்களுக்கு முன்னதாக வரக்கூடிய ஒரு சிறப்பான நாள் அப்படின்னு சொல்லப்படுது. திரயோதசி திதியில் வருவதுதான் இந்த நாள் அப்படின்னு சொல்றாங்க. பிரதோஷ நேரம் என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா
மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை இந்த நேரம் பிரதோஷ நேரம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நேரத்துல நீங்க சிவ ஆலயத்துக்கு சென்று சிவ பெருமான வழிபாடு செய்யறதுனால கண்டிப்பா உங்க வாழ்க்கைக்கு பல மடங்கு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. கூடுதல் பலன் கிடைக்கணும்னு நினைச்சீங்கன்னா இன்றைய தினத்துல நீங்க சிவ ஆலயத்துக்கு செல்வது சிறப்பு வாய்ந்த விஷயமாவே சொல்லலாங்க. அதே போல பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சிறப்பான விசேஷமான இந்த நாள் புதன்கிழமையில வரதுனால இந்த நாள்ல நம்ம இந்த ஒரு விஷயத்த சிவ பெருமானுக்கு செய்யறதுனால உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களும் கண்டிப்பா விலகிடும் அப்படின்னு முழு நம்பிக்கையாவே சொல்லலாங்க. அதாவது புதன்கிழமை அன்று வரக்கூடிய பிரதோஷம் பார்த்தீங்கன்னா தோஷங்களை எல்லாம் விலகக்கூடிய ஒரு சிறப்பான நாள் அப்படின்னு சொல்லலாங்க. புதன்கிழமை பிரதோஷத்தில் பார்த்தீங்கன்னா அருகில் உள்ள சிவ ஆலயத்துக்கு கண்டிப்பா எல்லாருமே செல்வது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாங்க. அப்படி இந்த நாள்ல நீங்க சிவ ஆலயத்துக்கு செல்றதுனால உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. அதே போல பார்த்தீங்கன்னா நந்தி தேவருக்கும் சிவலிங்க திருமேனிக்கும் சிறப்பு அபிஷேகங்கள் இன்றைய நாள் நடைபெறும் அப்படின்னு சொல்லப்படுது. இது எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்ச விஷயமாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த அபிஷேகம் நடைபெறும் போது நீங்களும் சிவ ஆலயத்துக்கு சென்று வழிபடுவதால் ஒரு நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. இதுல கலந்து கொண்டு மனதார வேண்டிக் கொள்றதுனால சிவனோட முழு ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. இறைவன் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா இயற்கையை விரும்பக்கூடியவராக கண்டிப்பா இருப்பாங்க. இயற்கையான வில்வ இலை பார்த்தீங்கன்னா சிவ பெருமானுக்கு வாங்கி அபிஷேகம் செய்யறதுனால கண்டிப்பா நீங்க நினைத்த விஷயங்கள் அனைத்துமே நிறைவேறும். அதே போல பார்த்தீங்கன்னா வில்வ இலை கிடைக்கலனாலும் பரவாயில்லைங்க, பசும் பாலினை அபிஷேகத்திற்கு கொடுப்பதால் பார்த்தீங்கன்னா சகல நன்மைகளும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த 2 பொருளை ஏதாவது ஒரு பொருளை சிவ பெருமானுக்கு நீங்கள் கொடுத்தாலுமே போதுங்க, உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு சகல பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா எல்லாவற்றையும் விட பார்த்தீங்கன்னா தும்பை பூ மாலை சிவ பெருமானுக்கு அணிவிப்பது ரொம்பவே ஒரு சிறப்பு அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது சிவபெருமானுக்கு இன்றைய நாள் நடக்கக்கூடிய இந்த பிரதோஷ நாளில் பார்த்தீங்கன்னா இந்த தும்பை பூ மாலையை அணிவித்து பிரதோஷ நாளான இன்னைக்கு சிவ பெருமானை மனதார வேண்டி வணங்கும் போது உங்களுடைய சகல தோஷங்களும் பாவங்களும் நீங்கிடும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது 7 ஜென்மத்திலும் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களும் நீங்கக்கூடிய ஒரு சிறப்பான பரிகாரம் அப்படின்னு சொல்லலாங்க. அதே போல உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரம்மஹத்தி தோஷமும் இந்த பரிகாரம் மூலம் விலகும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா நூல்கள்ல சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே போல பார்த்தீங்கன்னா இந்த பரிகாரத்திற்கு ரொம்பவே ஒரு முக்கியமான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த தும்பைப்பூ மாலையை சொல்லலாங்க. இன்றைய நாள் நடக்கக்கூடிய இந்த சிறப்பான விசேஷமான ஒரு நாள்ல சிவ பெருமானுக்கு நீங்க தும்பைப்பூ மாலை அணிவிக்கிறதுனால கண்டிப்பா நீங்க நினைத்த விஷயங்கள் அனைத்துமே நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாங்க. உங்க மனதுல எந்த மாதிரி எண்ணங்கள் இருக்கோ அது எல்லாமே சிவ பெருமானிடம் மனதார வேண்டி இந்த ஒரு விஷயத்தை நீங்க செய்யறதுனால அது அனைத்துமே கூடிய சீக்கிரம் நிறைவேறும் அப்படின்னு முழு நம்பிக்கையாவே சொல்லலாங்க. ஸோ கண்டிப்பாக இன்றைய நாள் நடக்கக்கூடிய இந்த பிரதோஷனால இந்த ஒரு விஷயத்தை செய்து பாருங்க. ஸோ இதில் சொல்லப்பட்டிருக்க பொருட்கள் எல்லாமே எளிமையாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னு சொல்லலாங்க. வில்வ இலை, பசும்பால், தும்பைப்பூ இந்த 3 பொருட்களை வச்சு இன்றைய நாள் நடக்கக்கூடிய பிரதோஷ நாளுக்கு சிவ பெருமானுக்கு அபிஷேகம் செய்யறதுனால கண்டிப்பா உங்க வாழ்க்கைக்கு பல மடங்கு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம சேனல்ல பிரதோஷ நாளான இன்னைக்கு சிவ பெருமானுக்கு தும்பைப்பூ மாலை அணிவிக்கிறதுனால என்ன மாதிரி பலன் கிடைக்கும் அப்படின்னு இந்த வீடியோவை முழுமையா பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைஞ்ச மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.
மேலும் இது போல புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.